ஹாய் ஆல், பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையில் ரொம்ப நாளைக்கு பிறகு மீண்டும் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நிச்சயமாகவே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆல்மோஸ்ட் 7 days we are crossed. 8வது நாள் நம்ம இருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு கொஞ்சம் நேரம் போதில் ஊழியத்தில் ரொம்ப ஓடிட்டே இருக்கிறேன். ஸோ அதனால தான் டிரைவிங்லேயே உங்கள்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். தேவனுடைய வார்த்தையை சீக்கிரமாக இன்னைக்கு பேசிடலாம் அப்படின்னு. பிகாஸ் நான் கொஞ்சம் முக்கியமான ப்ரேயருக்கு போயிட்டுருக்கேன். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போகலாமா? 1 சாமுவேல் 2வது வசனம் இவ்வனமாக சொல்லுது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் வேறு ஒருவர் இல்லை, எங்க தேவனை போல ஒரு கன்மலை இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்ம தேவனுடைய நாமத்துல ரொம்ப மிகப்பெரிய நாமம், அவர் ரொம்ப பெரிய பரிசுத்தர். அவர் ரொம்ப பரிசுத்தம் உள்ள ஒரு ராஜா. எல்லாத்துக்கும் மேல அவரை போல யாருமே கிடையாது. பிகாஸ் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னு சொன்னா, நம்மளுடைய உறவுகள் சரி, நம்மளுடைய வாழ்க்கை சரி, நம்மளுடைய வாழ்க்கையில வந்து போறவங்க சரி, பணம் சரி, ஆஸ்தி சரி, நகை சரி, காரு, பைக், இப்படி அநேக காரியங்கள் நீங்க கொண்டு வந்தாலும் தேவனுக்கு ஈக்குவலா ஒண்ணுமே நடக்காது. பிகாஸ் அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு, அதெல்லாம் நம்ம சுதந்திரத்துக்கு கொள்றதுக்கு நம்மளுக்கு உயிர் தேவை. அந்த உயிரையே நமக்காக கொடுத்து அந்த உயிருக்குள்ள நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிற தேவன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நிச்சயமா ரொம்ப பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார். எல்லாத்துக்கும் மேல எங்க பைபிள் சொல்லுது, நம் தேவனை போல வேற யாரும் ஒரு கண்மலை இல்லை. கண்மலை என்று சொன்னால் அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய காரியம். அது கண்மலை என்று சொன்னால் அது கிட்ட கூட போய் அதை அசைக்க முடியாது. அப்போ தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை நம்மளால கூட அசைக்க முடியாது. தேவன் மிகப்பெரிய ஒரு அன்பு காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவன் உள்ளவர்களாக கூட இருக்கிறோம். நான் ஒரு விஷயம் சொல்லிட்டீங்களா, இந்த காலைவேளையில நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் அவரை போல ஒரு கண்மலை இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அந்த அப்பா உங்களை வழி நடத்துவார். நான் ஆராதிக்கிற, நான் நேசிக்கிற, நான் பிரசங்கிக்கிற இயேசு ரொம்ப உண்மையுள்ளவர், ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர், ரொம்ப மகத்துவம் உள்ள தெய்வம். நான் நிச்சயமா சொல்றேன், உங்கள் பாடுகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய கலக்கங்களை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் சிந்தனைகளை ஸ்திரப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நிச்சயமா ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்து மாற்றுவார். நீங்க இருக்கிற துயரம், நீங்க இருக்கக்கூடிய நிலைமையை நிச்சயமா கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். காரணம், ஒரு பொண்ணு சொல்றாங்க, இந்த வசனம் சொல்றது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேரு அன்னாள் வந்து ரொம்ப நல்லா மலடியா இருந்து அவங்க சொல்றாங்க, அவரை போல ஒரு கண்மலை யாரும் கிடையாதுன்னு சொல்லி. பல அவமானங்களை சந்தித்த அன்னாள், பல மலடி என்று சொல்லி பல கேலி வார்த்தைகளை சந்திச்ச அன்னாள் கையில பணம் இருந்துச்சு, நகை இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல அவங்க புருஷன் ரொம்ப அன்புள்ளவராக இருந்தாரு. ஆனாலும் அவளுக்கு ஒரு குறை, அவ மலடியா இருந்தா அவளுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. அப்போ அவ ஆண்டவரை தேடி போகும் பொழுது ஆண்டவர் ஊழியக்காரர் மூலியமாக ஆசீர்வதித்து அவருக்கு ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுத்தார். அப்ப அவ சொல்றா, என் கண்மலை என்னுடைய கடவுள் என் கண்மலையாக்கிறாரு. எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, நான் அவர் மாற்றும் என்னை கைவிடன்னு சொல்லி. ஒருவேளை அன்னாலை போல நீங்க இருக்கிறீங்களா? அதாவது அன்னாளுக்கு அந்த குறை, உங்களுக்கு எந்த குறையா இருந்தாலும் குறைய தீக்கிற கர்த்தர் இந்த காலவேளை உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க. கவலைகளை மாற்ற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏசு சாமி போல ஒரு கண்மலை இந்த உலகத்துல யாரும் கிடையாது. ஏசு சாமி போல ஒரு பரிசுத்தர் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. ஏசு சாமி போல உங்களை நேசிக்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது. என் அன்பு பிள்ளைகளை, அந்த பெண் சொல்லுகிற வண்ணமாக அவ அவமானத்தின் மத்தியில் இருந்த பொழுது அவள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சா இல்லைங்களா? அதே மாதிரி ஒருவேளை பணம் இல்லை, கடன், அநேக காரியங்கள், அநேக பிரச்சனைகள், அவங்க பேசல, இவங்க பேசலன்னு அவமானப்படுத்துறாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அநேக காரியங்கள் உங்களுக்குள்ள இந்த காலவேளை இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் ரொம்ப பெரிய கண்மலை. அந்த கண்மலை உங்களோட கூட இருந்தால் நீங்களும் கண்மலையாக மாறுவீர்கள். உங்களையும் ஒரு நாள் யாரும் அசைக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். இந்த காலவேளை உன்னை பார்த்து சொல்றேன், கவலைப்படாத, அசைக்கப்படாத பர்வதத்தை போல நீ மாறுவ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்மின் பிள்ளைகளை மீண்டும் நான் சொல்றேன், அவரை போல பரிசுத்தர் இல்ல, அவரை போல யாரும் இல்ல, என் தேவனை போல ஒரு கண்மலை யாரும் இல்ல. அந்த கண்மலையான தேவன் வந்த நோக்கமே உங்களை வாழ வைக்கிறதுக்காக. கவலைப்படாதீங்க, தேவன் பெரிய அதிசயங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நன்மை செய்த தெய்வமே, கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி. உங்க நாம மகிமைப்படுத்தும். கேட்ட யாவரும் பலனடைந்து நடக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாதே. ஆமென். என் அன்பு பிள்ளைகளே, ரொம்ப பெரிய கண்மலையான தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதீங்க. எல்லாமே ஒரு நாள் மாறும். இன்னைக்கே மாறும். இந்த புதிய நாளிலே கர்த்தர் மாற்றுவார். கவலைப்படாதீங்க. என்ன மாதிரி இருந்தாலும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதுவரை நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். அதுவரை தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேச இந்த ஸ்லாக்கியத்தை அவர் கொடுத்தாருல. ரொம்ப 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 ஆண்டவருக்கு நான் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு இன்னும் வீட்டுக்கு கூட நான் போகல. ஆக்சுவலி நான் ஊழியம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே தான் இருக்கிறேன். ஸோ தேவன் பாருங்க என்னையும் பலப்படுத்துறார். காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஆராதனை, சண்டே கிளாஸ் அண்ட் வர்ஷிப், யூத் வர்ஷிப் எல்லாத்தையும் கூட முடிக்க பலன் கொடுக்குற அநேக என் பிள்ளைங்களை சந்திக்க, அநேக பிள்ளைகள் வந்துட்டு ஜபிக்கிறதுக்கு சாயங்காலம் ஆல்மோஸ்ட் இவ்வளோ நேரம் இருந்து தேவன் எனக்கு பலன் கொடுத்தார். அதுக்காக நன்றி. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை கண்மலையான தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.